எங்கடா இருக்க? கடையில வெயிட் பண்ணிட்டு இருக்க. இந்த வீட்டுக்கு கீழே வந்துட்டு நான் நேரம் கடைக்கு தான் வரேன். ரெண்டு டீ. 1 hour later. அப்புறம் ஃபியூச்சர் பத்தி என்ன விஷயம்? அண்ணா வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு, வீட்டையும் பார்த்துக்கிறாரு, என்னையும் பார்த்துக்கிறாரு. முன்னாடி சான்ஸ் கிடைச்சா நானும் பண்ணுவேன். அண்ணா 2 டீ. சரிடா, அண்ணா இருக்காரு, போயிட்டு வரேன். இல்லை, ஒருத்தர் சொன்ன ஒன்று தெரியாதா? ஒரு தான் தெரியும், எல்லாரும் தெரியுங்க. என்னடா முடிச்சுட்டே இருக்கிற? இங்க தானே பேசுறேன். ஏய், இதா இல்லையா? ஏய், என்னடா என்ன விட்டா கையா உங்க போல? புரிஞ்சிருச்சு. வீட்டுக்கு ஆத்துறேன். இங்க வாடா. எனக்கு எவ்வளவு சொல்லியும் புரியல உனக்கா? நீங்களே நல்லா தான் இருக்கீங்க. நாங்க எப்படி வாழ்றோம்னு எங்களுக்கு தான் தெரியும். நாளையில நீங்க கூட சேரக்கூடாது, இங்குதா? எத்தனை நாள் உங்களுக்கு எல்லாம் தெரியும் இவனை? சின்ன வயசுல இருந்து நான் அவனை பாக்குறேன். நீங்களாம் படிச்சு நாளைக்கு எங்கேயோ ஒன்று போய் சேர்ந்துருவீங்க. அவனோட வாழ்க்கை அப்படியா? பண்ணிடுவான், கொஞ்சம் ஃப்ரீடமா விடணும். எப்படி விட முடியும்? நானே எல்லாம் சமாளிக்கிறேன். நாளையிருந்து நீங்க 2 பேரும் அவங்க கூட சேரக்கூடாது. இதுதான் ஃபைனல். உனக்கு புரிய மாட்டேங்குதா? எப்பன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு வேலையை ட்ரை பண்ணுங்க. பண்ணுவியா மாட்டியா? சொல்றா. நான் என்ன பைத்தியக்காரன் நான் இங்க கத்திட்டு இருக்கேன் உன்ட்ட? எனக்கு வேற வேலை இல்லையா? நான் என் வேலை பார்க்க கூடாதா? உங்களே கத்திட்டு இருக்கணுமா காலையில சாயந்தரம் வரைக்கும்? ஏதாவது பதில் சொல்றா. சரி, நீங்க கிளம்புங்களா. சொல்லு, உனக்கு என்னதான் பிரச்சனை இப்போ? நீ எப்ப பார்த்தாலும் பணங்கிற. பணம் இருந்தா எல்லாம் வாங்கிட முடியுமா? அன்பு வாங்கிட முடியுமாண்ணா? சொல்லுண்ணா. சரி, அதெல்லாம் விடு. எப்பயாச்சும் மனசு விட்டு பேசியிருக்கிற நீ என்கிட்ட. சொல்லு. அது எப்படிடா? நான் பேச வரும்போது நீ என்ன பேச விட மாட்டேங்கிறியா?
கொஞ்ச நேரம் கொடுக்குறீ எனக்காக நீ? நானும் ட்ரை பண்ணிட்டு தானே இருக்கிறேன். எனக்கு வேலை கிடைக்க மாட்டேங்குது. நான் என்னென்ன பண்ணட்டும்? நான் என்ன சொன்னேன்? என் கூட வான்னு சொல்றேன் இல்ல நானு. கொஞ்ச நாளைக்கு வா, பிடிக்கல நீ வேற வேலை தேடு. இல்லைன்னு எனக்கு பிடிக்கல, அந்த வேலை பிடிக்கலண்ணா. அது எப்படி பிடிக்காம போவோம்? நான் மட்டும் எனக்கு பிடிச்சதான் செய்யணும் அந்த வேலையா? சூழ்நிலை அப்படி. சரி நான் வரணும், நான் வரணும். நீ சொல்றல பணம் தானே, பணத்தால் தான் எல்லாமே. இங்க யாரும் கூட வந்து நிக்க மாட்டாங்க. நம்மளுக்கு வந்து குடும்பம் ஒண்ணும் இல்லை, சரியா? ஒருத்தர் வந்து நம்மளுக்கு கை கொடுக்கறதுக்கு. நம்ம வாழ்க்கை வந்து நம்மளே தான் தேர்ந்தெடுக்கணும். அண்ணா 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 வாண்ணா வாண்ணா ஒரு விஷயம் சொல்லணும்ண்ணா. வாண்ணா வாண்ணா சந்தோஷமான விஷயம் தான். வா உட்காரு, வா சொல்றேன். இன்னைக்கு வீட்டுக்கு வர்ற வழியில ஒரு அம்மா ரோடு கிராஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பண்ற வழியில கால் தடிக்கு கீழே விழுந்துட்டாங்க. இங்க பாக்குறதுக்கு கஷ்டமாயிருச்சு எனக்கு. அதான் வீட்டு வரைக்கும் விட்டுட்டு வந்தேன்னா. சந்தோஷமா இருக்குது இப்ப எனக்கு. என்ன இது பெரிய விஷயமா? ஏதோ பெருசா சாதிஷ்ட மாதிரி சொல்ற. உனக்கு என்ன? நீ சந்தோஷமா இருந்தா போதுமா? நான் சந்தோஷமா இருக்க கூடாதா? எப்படிடா உனக்கு மட்டும் எப்படிதான் மனசு வருது? வீட்டுல யாரும் இல்ல கேக்குறதுக்கு. உன் இஷ்டம் போல இருப்ப, போவ வருவ. வீட்டுல சாப்பாடு இல்ல, சாப்பிடலாம் மத்தியானத்துல. கையில காசு இல்ல, அப்படியே வந்து படுத்துட்டேன். யாரும் கேட்கறதுக்கு ஆள் இல்ல, நான் மட்டும்தான் இருக்கேன். யாரு கேட்பா? அப்பா அம்மா இல்ல. பக்கத்துல உட்கார போறா டே. கிளம்பி தம்பி எங்க தம்பி போறீங்க? சாப்பிட போறோம். சாப்பாடு உங்க 2 பேத்துக்கு இங்கே பண்ணிடுறது சாமி. இங்கே வந்து சாப்பிடுங்க. உங்களுக்கு எதுக்குமா சிரமம் கொடுக்கணும்? பரவாயில்ல, எங்க பையனா இருந்தா நாங்க விட்டுருவோமா? வா, நீங்களும் எங்க பையங்க தான், வாங்க சாப்பிடுங்க. தம்பியும் சாப்பிடல. 2 பேத்துக்கு சாப்பாடு நான் பண்ணி இருக்கிறேன். வா தம்பி வீட்டுக்கு வா. சாப்பாடு வேணா வாங்கிட்டு மேல. பரவாயில்ல, மேல கொண்டு போய் சாப்பிடுங்க. சரி நான் போட்டு வைக்கிறேன். நான் போட்டு தம்பி
2 பேர்த்துக்கு சாப்பாடு அதில் போட்டிருக்கிறேன். நீங்க நல்லா வேணும்னா சாப்பிடுங்க. சரிம்மா, தேங்க்யூ. தம்பி என்னங்கம்மா? இங்க வாங்க. இன்னைக்கு நான் அங்க இருந்து வர்றப்ப உளுந்துட்டேன். சரிங்கம்மா. உளுந்தோடி தம்பி தான் என்னை கூட்டிட்டு வந்து வீடு வரைக்கும் விட்டுட்டு போனாங்க. கவினா? நீங்க வந்து தம்பி மிரட்டிட்டே இருக்கிறீங்க. அவன் மனசு அப்படியெல்லாம் இல்லைங்கம்மா. நான் வந்து அவனுக்கு வந்து நல்லதுக்கு தான் சொல்றேன். நான் வீட்டுல ஏன் வெட்டியா கிடக்குற அப்படின்னு சொல்றேன். சரி, தம்பியோட மனசு நீங்க புரிஞ்சுக்குங்க. தம்பி வந்து நல்ல பையன், அவன் நம்ப. சரிங்க. சரியா? இனிமே அன்பா நடந்துக்கிறேன். ஓகே, தேங்க்ஸ்மா. ஓகே, பாத்துப்போங்க. ஓகே, 2 பேரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டுங்க. இல்லைன்னா வந்து சொல்லுங்க, நாங்க இன்னும் போட்டு தரோம். ஓகே, பரவாயில்ல. ஹலோ, எங்கடா இருக்கிற? வீட்டு வரைக்கும் விட்டுட்டு வரோமா? பரவாயில்ல தம்பி, நான் போயிடுவேன். பரவாயில்ல. ரொம்ப நன்றி தம்பி. பாத்து போயிருங்க தம்பி, ரொம்ப நன்றி. காசு இல்லைன்னீங்களா? எப்படி சாப்பாடு வந்துச்சு? என்ன நடந்துச்சுன்னா, நான் கீழே சாப்பாட்டுக்கு போனேன். பசி எடுக்குதுன்னு எப்படியும் இன்ஜாம் பண்ணி வாங்கிக்கலாம் சாப்பாடு. நீயும் பசியோடு இருக்கியா? அதனால அந்த கீழே அம்மா இருக்காங்கல்ல, அவங்க தான் சாப்பாடு வாங்கி கொடுத்தாங்க. நானும் வேணாம்னு சொன்னேன். அவன் மனசுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. எனக்கும் கொடுத்துட்டான் அவங்க சாப்பாடு. நான் வாங்கிட்டு வந்துட்டேன். நீ வேற சாப்பிடலையா? அதனால நான் வாங்கிட்டு வந்துட்டேன். இன்னொரு விஷயம், நீ தான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் காசெல்லாம் முக்கியம் தான், மனசு முக்கியம். சாரி ரெடி. பெரிய பெரிய வார்த்தைலாம் பேசுறேங்க. எதுவும் மனசுல வச்சுக்கலாம். இருந்தாலும் எனக்கு ஒரு மாதிரியா இருக்குடா. மனசு விட்டு பேசுறேன். பரவாயில்ல, நான் எதுவும் மனசுல நான் வச்சுக்கிறேன். நான் இனிமே உன்கிட்ட அப்படி பேச மாட்டேன். நீ எப்படி இருக்க அப்படியே இரு. ஓகேவா? ஓகேண்ணா. சரியா? இனிமே திட்ட மாட்டேன்டா. சரி, சாரிடா. பரவாயில்ல.